வணக்கம் நேயர்களே. இன்றைய வாஸ்து பகுதியில் நம்ம முக்கியமான ஒரு விஷயம் பார்க்குறோம். நாங்கள் ஒரு வீடு வாங்கினோம். அந்த வீட்டுக்கு பின்னால் ஒரு சின்னதாக ஒரு சந்து எங்கள் வீட்டுக்கு வந்து இடிக்குது. அது தெருக்குத்தாகுமா? அந்த வீட்டில் வந்த பிற்பாடு என்னுடைய பெரிய மகனுக்கும் எங்களுக்கும் ஒத்து வரல. இரண்டாம் மருமகள் வந்த பிற்பாடு அந்த மருமகளுக்கும் மாமனாருக்கும் சரி வரல. இந்த மாதிரி விஷயத்தை லெட்டரில் எழுதியிருக்கீங்க. இதில் முக்கியமான பகுதி பாருங்கள். என்னென்னா, இந்த வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு யோகம் ஏன் வருது? அப்போது பார்க்கும் பொழுது சில பேருடைய ஜாதகத்தில் குரு நீச்சமாக இருந்து 5 இருந்தாலும், கன்னியா லக்னமாக இருந்து சந்திரனை குரு பார்த்தால் நம்மளாம் சொல்லுவோம், இவருக்கு வந்து விபரீத ராஜயோகம் இருக்குது, நீச்ச பங்க ராஜயோகம் இருக்குது. ஆனால் அந்த நீச்ச பங்கமானால் ராஜயோகம் வருமா? கண்டிப்பாக வராது. அவருடைய வீட்டை விட்டு ஓட வேண்டிய நிலைமை வரும். அதுலேயே அந்த தசைகள் எல்லாம் வந்ததுன்னா அந்த தசை அவருடைய திசையை மாற்றி விடும். அப்பொழுது அந்த பெரிய மகன் அந்த வீட்டை விட்டு ஓட வேண்டிய நிலைமை வரும். இது உங்களுக்கு வாஸ்துவில் எப்படி இருக்குது? அந்த மாதிரி வீட்டில் அவர் வாழுவார். அந்த மாதிரி வாழ்ந்தால் தான் அவருக்கு அந்த தசை வரும். அந்த தசை வரும் பொழுது தான் இந்த சூழ்நிலை உருவாகும். அந்த சூழ்நிலை உருவாகினால் அந்த வீடை விட்டு அவர் போக வேண்டிய நிலைமை இருக்கும். இப்போ அந்த ஸ்கெட்சை வரைபடத்தை பார்க்கலாம், அது பரிகாரமும் பார்க்கலாம். இந்த வரைபடத்தில் நாங்கள் ஒரு ரோடு காட்டுறோம். இந்த ரோடு வந்து தெற்கு திசையிலேருந்து வடக்கு இருக்குது. ஒரு ரோடு வந்து இவருடைய வீட்டுக்கு மேற்கு திசையில் வந்து வீட்டுக்கு இடிக்குது. இந்த லாஸ்ட் கார்னரில் வாயு திசையில் அந்த ரோடு வந்து நமக்கு ஸ்ட்ரைக் இப்படி வந்து இந்த வீட்டை இடிக்குது. இது கண்டிப்பாக ஒரு தோஷம்தான். இன்னொன்று, அந்த தெருவும் அந்த காலனி வந்து கடைசியில் ஒன்றுமே இல்லை, மூடிடும். லாஸ்ட் வீடு, இதுக்கப்புறம் வழி கிடையாது. அந்த மாதிரி இந்த எந்த திசையிலேருந்து தெற்கு திசையிலேருந்து வடக்கு போய் அந்த தெருவில் லாஸ்ட்டில் நமக்கு ரைட் ஹேண்டில் வீட்டு இருந்ததுன்னா அந்த வீட்டில் எப்பொழுதுமே பிரச்சனை இருந்துக்கினே இருக்கும். அதுக்காக பரிகாரம் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னே பாருங்கள். இன்னொன்று, அந்த வீட்டில் இப்படி நைருத்தி வாசல் இருக்குது. நைருத்தி வாசல் இருந்து கிழக்கு ஈசானியத்தில் படுக்கிறாங்க. நைருத்தி வாசல் இருந்தாவே அந்த வீட்டில் பணம் வந்து கற்றவர் இருக்கும் பொழுதே அவருடைய மகன் ஒழிச்சு விடுவான். அக்னேயத்தில் தண்ணி, கிணறு, சம்பு, அக்னேயத்தில் தண்ணியும் கிணறும் இருந்ததுன்னா, இந்த மாதிரி நம்ம கிராமத்தில் ரொம்ப இருக்கும். அந்த மகாராஷ்டிரா எம்பி எல்லாம் போகும் பொழுது அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கும். நான் எவ்வளோ பார்த்துருக்கேன். இந்த மாதிரி என்ன செய்வாங்க, நம்ம கடிச்ச இடத்துலையே நாங்கள் வீடை கட்டிட்டோம், அப்போ அந்த நேரம் எங்களுக்கெல்லாம் வாஸ்து தெரியாது அப்படின்னு சொல்லி விதி மனிதனே விடாது, யார் இருந்தாலும். அந்த மாதிரி அந்த ஜாதகம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரி அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக அந்த தோஷம் அங்கே இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் இமீடியட்டாக நீக்கிடணும். எப்படின்னு இன்னொன்று, இந்த வீட்டில் மத்திய பாகத்தில் சமையல் அறை இருக்குது. மத்திய பாகம், அதுவும் வடக்கு மத்திய பாகத்தில் சமையல். வீட்டில் விருந்தாளிங்கெல்லாம் ரொம்ப வருவாங்க. அப்போது வீட்டில் விருந்தாளிங்க வந்து இந்த இடத்துல படுத்தாங்கன்னா அந்த மாதிரி வந்து வேலை செஞ்சு அவங்களுக்கு கஷ்டம். இப்போ இந்த 2வது மருமகளுக்கு வந்து வேலை செய்ய வேண்டிய மனப்பக்குவம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். மனப்பக்குவம் இருந்தால் எப்பொழுதுமே அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. மனப்பக்குவம் இல்லை என்றால் அந்த பிரச்சனை. இந்த மனப்பக்குவத்துக்கு காரணமாக இருக்கின்ற இந்த தண்ணி, அக்னேயத்தில் இருக்கின்ற அந்த அக்னேயத்தில் தண்ணி இருந்தால் எப்பொழுதுமே சிடுசின்னு இருந்து கோவம் வந்துன்னே இருக்கும். அந்த பையனை வந்து நம்ம பெரிய மகனை வீட்டு விட்டு துரத்தி விடும். இதுக்கு 2 காரணங்கள் இங்கே இருக்குது. இப்போது நாங்கள் பரிகாரமாக என்ன சொல்கிறோம் உங்களுக்கு, நீங்கள் செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கிணறை இங்கே மூடணும். அக்னேய கிணறை மூடி விடுங்கள். இந்த கிணறை மண் போட்டுட்டு, முன்ன கூட சொன்னேன், எப்பொழுதுமே கிணறு மூடும் பொழுது ஒரு குருவை கூப்பிட்டுட்டு அந்த பரிகாரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மண்ணை போட்டு சுத்தமாக மண்ணை போட்டு மூடுங்க. இந்த மூடிட்டு இந்த சமையல் அறையை அக்னேய திசையில் மாற்றுங்கள். 2வது, இந்த தெருக்குத்து வர இடத்தில் இந்த எங்கே வருது அந்த இடத்துல நேரடியாக ஒரு விநாயகரை வைங்க. ஆமாம், விநாயகர் வைக்கும் பொழுது அந்த தும்பிக்கையில் இருக்குது. இப்படி தும்பிக்கை இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி இருந்தால் இப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வியெல்லாம் இருக்குது. கேள்வியெல்லாம் ஒன்றும் வேண்டாம். விநாயகர் உங்கள்கிட்ட என்ன வசதி இருக்கோ, ஒன்றுமே இல்லைன்னா ஒரு படத்தை வைங்க. கோயில் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே வைக்கணும். இங்கே வச்சுட்டு இந்த வாசலை மத்திய பாகத்தில் மாற்றி விடணும். நைருத்தியை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த வடக்கில் இந்த மேற்கு திசையில் இந்த இடத்துல வடக்கில் கொஞ்சம் மத்திய பாகத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி சென்டரை தள்ளி அந்த இடத்துல வாசலை வைங்க.
சமையலறையை மாற்றுங்க. இப்போ இதே ஒரு வாடகையாக வீட்டாக இருந்து நாங்கள் ஒரு காலனியில் வசிக்கிறோம், மேல் மாடியில் இருக்கோம், முதல் மாடியில் இருக்கோம். அப்போ என்ன பண்ணலாம்? வாடகை வீடு இருந்ததுன்னா ஹவுஸ் ஓனர் வந்து கிணறு மாற்ற விட மாட்டார். அப்போ என்ன பண்ணலாம்? அப்பொழுது செப்பு காயின் 7 செப்பு காயின்ஸ் வாங்கிட்டு அதை மந்திரம் பண்ணணும். என்ன மந்திரம் பண்ணணும்? நீங்களே வீட்டில் பண்ணணும். அந்த சாமி அறையில் அந்த காயினை வச்சுட்டு ஓம் அங்காரகாய நமக, ஓம் அங்காரகாய நமக அப்படின்னு ஒரு 108 வாட்டி படிக்கணும். எவ்வளோ நாள் படிக்கணும்? 48 டேஸ் படிக்கணும். 48 நாள் படிச்சுட்டு அந்த காயின் அந்த கிணறுல விட்டுடுங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் சாதாரணமாக அந்த வீட்டில் இருங்க. அப்போது அந்த வீட்டில் அந்த கிணறுல அந்த காயினை விடும் பொழுது அந்த வீடு உங்களுக்கு மாறிடும். ஏன்னா வீடை நம்ம மாற்ற முடியாது இல்லையா, ஹவுஸ் ஓனருடைய வீடு. ஆனால் நமக்கு பிரச்சனை இல்லாமல் அந்த இடம் நம்மளை விட்டுடும். அது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? அந்த பெட்ரூமை விட்டுட்டு இங்கே வெளியே படுத்துடுங்க. ஒன்றும் இல்லை, இல்லைங்க நாங்கள் பெட்ரூமில் தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பெட்ரூம்க்கு இங்கே வாசலுக்கு இந்த இடத்துல வடக்கில் ஒரு பெரிய கண்ணாடி 2க்கு 3 அடி. அதுலேயும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, படுக்கும்போது தலை வந்து தெற்கு திசையில் வச்சு கால் வந்து நார்த் வடக்கில் வச்சு படுக்கணும். இந்த வாசல் மாற்றிட்டோம், அதுக்கு இது பண்ணிட்டோம். இது வந்து சமையலறை எப்படி மாற்றுறது? கண்டிப்பாக மாற்றலாம், ஒன்றும் இல்லை. இந்த சமையலறைக்கு நேராக இங்கே தெற்கு திசையில் ஒரு கண்ணாடி 1.5 அடிக்கு 2 அடி ஒரு கண்ணாடி போடுங்க. அப்போ இந்த சமையலுடைய தோஷமும் நீக்கிடும். இன்னொன்று, இந்த சமையல் அறையில் என்ன செய்யுங்க, உப்பு இருக்கு இல்லையா, கல் உப்பு வாங்கிட்டு 2 கிலோ கல் உப்பு போப்ப நான் சாதாரணமாக ஒரு டப்பாவில் போட்டுட்டு மூடாமல் வைக்க சொல்லுங்கள். அந்த மாதிரி வச்சிங்கன்னா இந்த சண்டை சச்சரவுகள் கம்மியாகும். தெய்வ பரிகாரத்தில் அக்னேயத்தில் தண்ணி இருந்தால் அவருக்கு செவ்வாய் சரியில்லைன்னு அர்த்தம். செவ்வாயும் சனி சேரல. அந்த செவ்வாய் சனி சேரும் இடம் சரியில்லாமல் 5, 6, 12 இருந்ததுன்னா இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரும். ஸோ துர்கை கோயில் போகணும். எப்போ போகணும்? இவங்க எல்லாமே ஆண் வாரிசுனால பிரச்சனை உள்ளவர்கள். அந்த காலனியில் ஈசானியமாக இருந்து லாஸ்ட் வீடாக இருக்குது. இவங்க வந்து 2 வேலையை செய்யணும். ஃபஸ்ட்டு ஒரு துர்கை கோயில் போகணும், ஃப்ரைடே போகணும், வெள்ளிக்கிழமையாக போய் பூஜை பண்ணணும். திங்கக்கிழமை காலையில் சிவன் கோயில் போகணும். சிவன் கோயில் போயிட்டு சிவனை ஆராதிக்கணும். உங்களால் என்ன எடுத்துகிட்டு போக முடியுமோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணணும். இல்லை அபிஷேகம் பண்ண முடியல, சிவ பஞ்சாட்சர மந்திரம் சாதாரணமாக சொல்லலாம், ஒன்றுமே இல்லை, ஓம் நம சிவாய. இந்த மந்திரத்தை தூங்கும் பொழுதும் எழுந்திரும் போதும் கண்டிப்பாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க வந்து இந்த வீட்டு பிரச்சனை இல்லாமல் வாழலாம். இப்போ இந்த வீட்டில் இருக்க ஆண் வாரிசு வெளியே போயிட்டாரு. அவர் என்ன பண்ணால் அவருக்கும் அவருடைய அப்பாவுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் நல்வாழ்க்கை வந்து சேரும். அப்படின்னும் பொழுது அவர் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலை சூரிய பகவான் கோயில் போயிட்டு வணங்கிட்டு நவகிரகத்தை சுற்றிட்டு வந்தாருன்னா அவருக்கு வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக வாழலாம். நன்றி, வணக்கம்.